நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 31/10/2022 முதல் 6/11/2022 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசிங்க. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு தான். பிறகு குருவனுடைய பார்வையை எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வேலையில் தொழிலில் ஒரு திருப்திகரமான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதை விட எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போது அவர் நேர்கதியில் பயணம் செல்வதால் பணவரவு பொருள் வரவு அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் இருந்தது, சண்டை சச்சரவு இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்க, எச்சரிக்கையாக செய்யுங்க. மற்றபடி சொந்த வீடு வாசல் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் 5ல் ராகு இருந்தால் கூட பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் படிக்கிற இடத்துலையோ இன்ஸ்டியூஷனில் இருந்தோ சக ஊழியர்கள் சக நண்பர்கள்கிட்ட இருந்தோ வரலாம் பிள்ளைகள்கிட்ட இருந்து. ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கூட பிள்ளைகளுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது வர காரணம் இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையோடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய அமைப்பு. 5 குடையவன் 7ல் இருக்கிறார். இது சிறப்பான ஒரு நிலை. நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு தாங்க. அப்போது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். 11ங்கிறது நல்ல இடம்தான், இருந்தாலும் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது தந்தைக்கு சில இடர்பாடுகள், ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவங்களுக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம், அல்லது அவங்களுடைய தொழில் நலிவடைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லைங்க, அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற கேட்டரில் வேலை பார்க்க அதற்கு இணையான நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா சூரியனை சனி பகவான் பார்க்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும் பெரிய ஆஃபீஸருங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது போட்டு கொடுத்து ஒன்று கணக்கு ஒன்று மேல் இடத்துல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால் உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள நீங்கள் போராட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 10ஆம் இடம் குரு பார்வை, பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும், சம்பாத்தியத்தை பெறுவாங்க, நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேனலில் ப்ரமோஷன் பேனலில் இருக்கும். இப்போ அதனால் ஊதிய உயர்வு ஏற்பட்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த 11ஆம் இடத்துல கேது இருப்பது சிறப்பு தான். கேதுவால் நன்மை இருக்கிறது. ஆனால் கேதுவோடு இணைஞ்ச கிரகங்களால் சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம் கிடைக்க வேண்டிய ஒரு வாரம். கேது இருந்து கெடுக்கிறதால கேது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வழங்க கடமைப்பட்டிருக்கிறார். கேது 11இல் இருக்க கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாரம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள், அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.